ஏங்க, நம்ம பொண்ணு ஓடி போயிட்டாளுங்களாமாங்க. ஆசிரியர் கூப்பிட்டாருங்க. என்னடி சொல்ற? காலேஜ் கிளம்பி போனா? ஆமாங்க, அவ காலேஜ் போகலையாமாங்க. நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஐயோ, வெளியில தெரிஞ்ச ரொம்ப கேவலமாயிருமாடி நமக்கு. அவ மட்டும் கையில கிடைக்கட்டும், அவ கழுத்து நெரிச்சே கொல்ல போறேங்க. என்ன சார், கழுத்தை நெரிக்கணும் கண்டந்தடமா வெட்டணும் எல்லாம் கேக்குது? வாங்க சார், உங்ககிட்ட தானே படிச்சா. கடைசியில எல்லார் தலையில மண்ணெல்லி போட்டு போயிட்டா சார். எல்லா தலையிலும் மண்ணெல்லி போட்டான்னு சொல்லாத, அவ தலையில தானே மண்ணெல்லி போட்டான்னு சொல்லு. இருங்க, இப்படி ஆளாளு கோபமா பேசிட்டு இருக்கறனால என்ன ஆகிட்ட போகுது? முதல்ல மாற வேண்டியது நீங்க 2 பேரும் தான். உங்க பொண்ணு உங்களை விட்டுட்டு எவனோ ஒருத்தனை நம்பி போறதுக்கு காரணமும் நீங்கதான். என்னடா ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரத்துல செவினில அரையிற மாதிரி பேசுறானு பாக்குறீங்களா? சில நேரம் உண்மை கசப்பாத்தான் இருக்கு, கொஞ்சம் வலியாத்தான் இருக்கும் சார். நீங்க பணம் சம்பாதிக்க 24 மணி நேரம் ஓடுறீங்க, ஆனா உங்க பொண்ணுக்குன்னு ஒரு நாளைக்கு 1 மணி நேரமா செலவு பண்ணிருக்கீங்களா? பெத்தவங்களா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வயசு பொண்ணுங்களுக்கு ஹார்மோன்கள் பேச ஆரம்பிச்சிருச்சுன்னா புத்தி வேலை செய்யாது. பிரேக் பிடிக்காத சைக்கிள் மாதிரிதான் போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு பெத்தவங்களான நாம தான் அவங்களுக்கு இது தப்புன்னு புரிய வச்சு நல்ல வழி நடத்தி கொண்டு போகணும். ஆனா பெத்தவங்க நீங்கெல்லாம் அப்படியே நடந்துக்கிறீங்க? முதல்ல பொண்ணு கிட்ட உக்காந்து மனசு விட்டு பேசுறீங்களா? அவங்க மனசுல என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? அப்படி பேசி இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க பொண்ணு இந்த காரியத்தை பண்ணியிருக்காது. இன்னைக்கு தலைகுனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது. இன்னைக்கு உலகத்துல 4 திசையிலையுமே உணர்ச்சிகளை தூண்டி தப்பான வழிக்கு போறத சரின்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேனு மாதிரி சுவையான வாழ்க்கை அப்படின்னுதான் இளைய தலைமுறை நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா அது தேனு மாதிரி இருக்கிற இனிப்பு விஷம் அப்படிங்கிற பொண்ணுகளுக்கு பெத்தவங்களான நாம தாங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும். எங்க புரிய வைக்கிறது? இந்த கன்றாய் பிடிச்ச காதல தெய்வீகம்னு சினிமாவில எல்லாம் சொல்லியும் அதை தப்புன்னு சொல்ற அம்மா அப்பாவை எல்லாம் கொடூரமான முகங்களா காட்டியும் இங்க பல அப்பா பொண்ணுகளையே பிரிச்சுட்டாங்களே சார். கரும்பு கட்டோட இருந்தா எறும்பு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. நாம நம்ம பொண்ணுகளுக்கு ஒரு அப்பாவா, ஒரு ஆசிரியரா, ஒரு நல்ல நண்பனா இருந்து பாருங்க, அவங்க எந்த முடிவுமே நம்மளை கேட்காம எடுக்க மாட்டாங்க. இனி எப்படி இருந்ததா என்ன பிரயோஜனம்? அதான் எங்களை விட்டு போயிட்டாலே. பயப்படாதீங்க, உங்க பொண்ணு உங்களை விட்டு எங்கேயும் போகல. தான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்து என்கிட்ட வந்திருக்கா. ஏமா, உங்க பொண்ணு புத்திசாலிங்க, அந்த மாதிரி போய் தப்பாவெல்லாம் குழியில விழமாட்டா. நீ உள்ள போமா. இனிமேலாவது பொண்ணுகளோட அந்தரங்க விஷயமா இருந்தாலும் நம்ம குடும்பத்துல சொன்னா தீர்வு கிடைக்கு அப்படின்னு பொண்ணுங்க நம்புற அளவுக்கு அம்மா அப்பாவான நீங்க தாங்க நடந்துக்கணும். சுத்தியும் சாக்கடை தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல அதுல நனையாம பொண்ணுங்களை பாதுகாப்பா கரை சேர்த்து கொண்டு வர்றது இன்னைக்கு பெத்தவங்களுக்கெல்லாம் ஒரு சவாலான காரியமா தான் இருக்கு.